அடுத்து நம்ம குட்டீஸ் அவங்க கத்துக்கிட்ட கதையெல்லாம் நமக்கு ஆடியும் நடித்தும் காட்ட போறாங்க. வாங்க வாங்க. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இதை போல ஒற்றுமையாய் ஒன்றிணைந்து 25 வருடங்களை மிகச்சிறப்பாக அந்த தமிழ்பள்ளியை வெட்டியுள்ளனர். இன்றைய நாள் அந்த வெற்றியை கொண்டாடும் திருவிழா. இது போல என்றென்றும் நாம் ஒற்றுமையாகவும் அன்புடனும் வாழ வேண்டும். இன்று நினைவு இருக்கிறதா? நான் தமிழாசிரியர்கள் இந்த தினங்களை நாம் கற்றுக்கொள்ள சில கதைகளை கற்றுத்தந்தார்களே. அது இரு கதைகளை நாம் நம் பெற்றோர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் 2 நாளாக நடித்து கதைகளை பகிர்வோமா? ஆஹா, உனக்கு நீ படித்தது எந்த கதை ரொம்ப பிடித்தது? எனக்கு சிங்கமும் ஏனோ கதை ரொம்ப பிடித்தது. அப்படியா? எனக்கு அந்த கதை மீண்டும் ஒரு முறை சொல்றியா? நல்ல யோசனை காவியா. முதலில் நட்பின் சிறப்பும் யாரையும் எளிதாக எதை போடக்கூடாது என்றும் ஒரு கருத்துள்ள கதை படிப்பு அல்லவா? அது காண்போப்பா. ஒரு நாள் ஒரு பெரிய காட்டில் நல்ல சாப்பிட்டு சிங்கம் ஒன்று தூங்கிக் கொண்டே இருந்தது. அந்த வழியை சென்று எலி ஒன்று சிங்கம் தூங்கிக் கொண்டே இருந்ததைக் கண்டு சிங்கத்தின் மேலே ஏறி குதித்து சறுக்கி விளையாடி கொண்டே இருந்தது. சற்று நேரத்தில் அந்த எலி விடுத்த எலும்பு சிங்கம் தன் தூக்கம் கலைந்துவிட்டது. தூக்கம் கலைந்த சிங்கம் மிகுந்த கோபம் கொண்டது. அந்த எலி அதையை பிடித்து, ஏய் எலியே, உனக்கு எவ்வளவு துணிச்சிருந்தால் நீ என் மேலே ஏறி குதித்து விளையாடுவாய். நான் நிறைய சாப்பிட்டு விட்டால் உன் அப்தியை நசுக்கி விழுங்கி விடுவாய் என்று கூறியது. அதன் பயமடைந்த எலி, சிங்கராஜா, நீங்க என்னை இந்த முறை மன்னிச்சு விடுங்க என்று கதறியது. சிங்கம் எலியின் கதலுக்கு செவி கொடுத்து, பிழைத்து போ, ஓடிவிடு இங்கிருந்து என்று எலியை விரட்டி விட்டது. இப்போது தூக்கம் கலைந்த சிங்கம் காற்றை சுற்றி உலாக சென்றது. இது கணித்து 2 வீரர்கள் சிங்கத்தை பிடிக்க வலை விரித்து காத்திருந்தார்கள். சிங்கம் இந்த திட்டத்தை அறியாமல் வலையில் மீது காலை வைத்து வலையில் சிக்கி கர்ஜித்துக் கொண்டே இருந்தது. அப்போது வேட்டையர்கள் வலையில் சிக்கி சிங்கத்தை அழிக்க கூண்டெடுக்க சென்றார்கள். சிங்கத்தின் சத்தத்தை கேட்ட குட்டியலி சிங்கம் ஆபத்து இருப்பதை உணர்ந்து வேகமாக உதவி செய்ய ஓடி வந்தது. சிங்கராஜா, கவலைப்படாதீங்க, நான் உங்களை விடுவிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய கூர்மையான பற்களால் வலையில் ஏறி கழித்து சிங்கத்தின் விடுதலை செய்தது. சிங்கம், மிக்க நன்றி எலியே என்றது. நீ எவ்வளவு சிறிய பிராணி என்றாலும் உன்னால் என்ன உதவி செய்ய முடியும் நினைத்தேன். ஆனால் நீ என்னை எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றி விட்டாய். நம்ம 2 பேரும் நல்ல நண்பர்கள். உனக்கு எப்போது வேண்டுமானாலும் என்னாலே ஏறி விளையாடலாம் என்று கூறினார். அதன் பின்னர் சிங்கமும் எலியும் நெருங்கிய நண்பர்கள். இந்த கட்டத்தில் இருந்து நீ என்ன கருத்து தெரிந்து கொண்டாய் நந்தினே? எப்போதும் நம்ம யாரையும் குறைவா எனக்கூடாது.
எல்லாருக்கும் நல்ல வரகு இருக்கணும். எப்போ நம்ம முதலி வேண்டும் நமக்கு தெரியல. ரொம்ப சரியா சொன்ன நண்பனே. என்றும் அனைவருடனும் நட்பாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ வேண்டும். நட்பு போல் செய்வதற்கு அரியதும் இல்லை, அதுபோல் செயலுக்கு துணையும் வேறில்லை. என்ன நடந்தது? எனக்கு பள்ளியில் மிகவும் நெருங்கிய நண்பன் இருக்கிறான். ஆனால் நேற்று அவன் என்னோட சண்டை போட்டுவிட்டான். என்னோட பேச மாத்திரம் என்று சொல்லிவிட்டான். அதனால தான் ரொம்ப கவலையாக இருக்கிறேன். அப்படி என்ன சண்டை உனக்கு 2 பேருக்கும்? இந்த ஆசிரியர் எங்க எல்லாருக்கும் ஓவிய போட்டியில சிறப்பாக வளர்ந்ததுக்காக பரிசு கொடுத்தாங்க. ஆனால் என் நண்பருக்கு என்னோட பரிசு தான் ரொம்ப பிடித்தது. அதனால் அதை வைத்து விளையாட விட்டு தருவேன் என்று கேட்டான். ஆனால் எங்க அவனுடைய திருத்தாவை என்று எண்ணி கொடுக்க மறுத்து விட்டது. அதான் சண்டை. இவ்வளவு தானா? எனக்கு தமிழ் பள்ளியில் ஒரு கதை ஒற்றுமை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. கேட்குறியா? அப்படியா? சரி சொல், கேட்கிறேன். ஒரு கிராமத்தில் 2 பூனைகள் நல்ல நண்பர்களாய் இருந்தார்கள். எங்க போனாலும் சேர்ந்து போவார்கள், என்ன சாப்பிட்டாலும் சேர்ந்து சாப்பிடுவார்கள். ஆனால் ஒரு நாள் சாப்பாடு கிடைக்கவில்லை. ஐயோ நண்பனே, நம்ம என்ன பண்ணுவ? தெரியல நண்பனே,
போட்டது. கெட்டு போய் குரங்கு சொன்னுச்சு, நான் உனக்கு ஒரு உதவி பண்றேன். குரங்கு அந்த அப்பத்தை பிரிச்சு பாதி பாதி கொடுத்து ராசனம் போட்டது. ஒரு பூனை சொன்ன ஒரு பாதி ரொம்ப சின்னதா இருக்கு, குரங்கு கொண்டு சாப்பிட்டது. ஒரு பூனை சொன்ன ஒரு பாதி ரொம்ப பெருசா இருக்கு, குரங்கு கொண்டு சாப்பிட்டது. குரங்கு சாப்பிட்டு 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 கண்டு கொண்டு தானே எழுந்தது. குரங்கு சொன்னது, ஏன்னா நான் உனக்கு ஒரு உதவி பண்ணேன், இது என்னோட கூலி. குரங்கு அந்த 2 துண்டை சாப்பிட்டது. 2 பூனைகள் ஏமாந்து போனது. ஆதித்யா, நம்ம பூனைகள் மாதிரி இருக்க வேண்டாம், நம்ம ஒற்றுமையா இருக்கணும். நாளை கொலைக்கு சென்று நான் என் பரிசு பகிர்ந்து விளையாடுவோம். ஒற்றுமையாயிருக்கும். வலிமையோடு வாழ்வோம்.